ஒவ்வொரு மண்டை ஓடும் எண்ணங்களின் தொகுப்பு. இந்த கண்குழிகள் பார்த்தன, இந்த தாடைகள் பேசி விழுங்கின. இது அவற்றுக்கான ஒரு நினைவு சின்னம், ஒரு கோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MAC. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கிற 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள் 2026. இது ஜாம்பி மற்றும் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஜானரை சேர்ந்த படமாகும். ஒன்றை கொடூர ஜாம்பி ஆல்பா தலைவனை ஒரு டாக்டர் தனது எலும்புக் கோவிலில் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு கல்ட் குரூப் ஒரு சிறுவனை அடிமைப்படுத்தி சாத்தானை தேடி எலும்புக் கோவிலுக்கு வருகிறார்கள். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகலாம். 28 இயர்ஸ் லேட்டர் 2025ல ரிலீஸ் ஆச்சு. அதோட சீக்வலாக இந்த படம் 2026ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல 3 முக்கிய கேரக்டர் இருக்காங்க. அது படத்தோட புரோட்டாகனிஸ்டான டாக்டர் கெல்சன், இன்னொன்னு ஜாம்பி ஆல்பா, மூணாவது ஜிம்மியா வர கல்ட் குரூப் தலைவன். 28 இயர்ஸ் லேட்டர் படம் முடியிறப்போ ஜிம்மி ஸ்பைக்ன்ற பையனை தன் கல்ட் குரூப்ல சேர்ப்பான். இந்த படத்துல அதே குரூப்ல அந்த ஸ்பைக் சின்ன பையன் இருக்கான். ஆனா அந்த கல்ட் குரூப் தலைவன் ஜிம்மி ஏதோ சைக்கோ போல அவன் குரூப்ல இருக்கிற எல்லாரையும் ஜிம்மின்னு தான் கூப்பிடுறான். அவங்களும் அவனுக்கு ஏதோ கடவுள் ஆர்டர் போட்டா மாதிரி பணிவிடை செய்யலாங்க. இது போதாதுன்னு அந்த சின்ன பையன் ஸ்பைக்க அவன் குரூப்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள் கூட சண்டை போட சொல்றான். நான் கூட ஏதோ சும்மா சொல்றான்னு பார்த்தா உண்மையா அந்த பெரிய பையன் ஸ்பைக்க தாக்குறான். எதேர்ச்சையா ஸ்பைக் அந்த பெரிய பையனை கொன்னுட ஜிம்மி செம்ம ஜாலியா ஸ்பைக்க தன் இனத்தோட செதுக்குறான். ஆனா அந்த சின்ன பையனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. காட்டுக்கு நடுவுல எலும்புப்பூட்டு கோவில்ல டாக்டர் கெல்சன் நோய்க்கொல்லி மருந்தை ஆராய்கிறார். அங்க திடீர்னு ஆல்பா ஜாம்பி வருது. டாக்டர் அந்த முந்தைய பாகத்துல மயக்க நிலையில வச்சிருக்கிற மருந்தை ஜாம்பி மேல செலுக்க அதுவும் பொம்மை குட்டி போல சைலண்டா உட்கார்ந்துருது. அதை வச்சு மருந்து கண்டுபிடிக்கிற வேலையை டாக்டர் பார்க்கறார். நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. மயக்க மருந்து தெளிஞ்சு டாக்டரை அந்த ஆல்பா ஜாம்பி பொழந்துற போகுதுன்னு. ஏன்னா ஆல்பா ஜாம்பி போன பார்ட்ல செஞ்ச சம்பவங்கள் அப்படி. ஜிம்மி கல்ட் குரூப் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்கள கட்டி போட்டு உயிரோட தோலை உரிக்கிறான். அப்புறம் அவங்கள சித்திரவதைப்படுத்தி கொலை செய்யறான். இந்த குரூப் கிட்ட இருந்து ஒரு முழுகாம இருக்க பொண்ணு தப்பிச்சு ஓடுது. அவளை பிடிக்க ஸ்பைக் துரத்திட்டு ஓடுறான். அந்த பெண் கிட்ட போய் ஸ்பைக், என்னை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க, நானும் உங்க கூட வந்துட்டேன்னு சொல்ல அந்த பெண் இவனை ஒரே அண்டி பொளந்துட்டு ஜகா வாங்கிடுறா. Due to the video length, part 2 available in separate video, please check this channel.